வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை எப்படி வெடிக்காம பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த வானல்ல போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு பொன்னிறமா வறுத்துக்குங்க. அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துருங்க. 250 கிராம் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வானல்ல போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துருங்க. பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எது எடுத்தாலும் கண்டிப்பா வறுத்து தான் யூஸ் பண்ணணும். இப்ப இதை ஒரு ஜல்லடையில போட்டுடலாம். அரைச்ச உளுந்து மாவையும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பட்டரை போட்டு மாவை எல்லாத்தையும் நல்லா இந்த பதத்துல பிசைஞ்சிருங்க. மாவு பிடிச்சா இது போல பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை நல்லா முறுக்கு மாவு பதத்துல பிசைஞ்சு எடுத்துருங்க. முக்கியமான டிப்ஸ், சீடைக்கு நீங்க மாவை கண்டிப்பா வறுத்து ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் வெடிக்காம வரும். வறுக்கலனா கண்டிப்பா வெடிக்கும். இப்ப சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து கையில வச்சு 5 விரல வச்சு இது போல உருட்டுங்க. அழுத்தம் கொடுக்க கூடாது. எண்ணெயில போட்டா வெடிக்கல. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா பேப்பர் டவர்ல போட்டு ஃபேன் காத்துல வைங்க. ஒரு